கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44 அதிகாரம் 3 உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். இந்த இடத்துல 2 விதமான ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, என் ஆவியை தருவேன். இரண்டாவது, என் ஆசீர்வாதத்தை தருவேன். ஆவி என்றால் பரிசுத்த ஆவியை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவதாக, எல்லா விதமான பொருளாதாரத்திலும் சகல நன்மைகளையும் சுகத்தையும் சமாதானத்தையும் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாருக்கு தருவார் என்றால், கர்த்தருக்கு பிரியமாய் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களுடைய சந்ததியின் மேல் அதை கர்த்தர் செய்வார். நாம் கர்த்தரை ஆராதிக்கும் போது கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். நம்மோடு அவர் விட்டுவிடுவதில்லை. நம்முடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த சந்ததிக்கு 2 விதமான ஆசீர்வாதம். முதலாவதாக, பரிசுத்த ஆவியை கொடுத்து கர்த்தர் கூட இருப்பார். இரண்டாவதாக, ஆவிக்குரிய பூமிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பி கர்த்தர் நடத்துவார். நாம் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும்போது நம்முடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் தம்மை உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.